சின்ன பறவைகளை வீட்டுல விட்டுட்டு பெரிய பறவைகள் உணவு தேட போனதுக்கு அப்புறம் இந்த காகங்கள் போன் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த போனும் வரல. நான் எவ்வளவு நேரம் தான் அவங்க கிட்ட இருந்து போன் வரும்னு காத்திருக்கிறது. நேரம் ஆக ஆக எனக்கு பசி அதிகமாகிக்கிட்டே போகுது. கழுகக்கா இப்படி தனக்கு தானே பேசிட்டு இருக்கும் போது போன் பெல் அடிக்க ஆரம்பிச்சது. வந்துருச்சு, காகங்கள் கிட்ட இருந்து போன் வந்துருச்சு. இப்படி சொன்ன கழுகக்கா பிறகு போன் எடுத்து ஆன் பண்ணி பேச ஆரம்பிச்சது. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? கழுகக்கா, நான் தான் காலு பேசுறேன். ரோனி குருவி இப்பதான் உணவு தேட வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போச்சு. அதோட 2 குழந்தைகளும் வீட்டுல தான் தனியா இருக்காங்க. நீங்க சீக்கிரமா வாங்க. ரோனி குருவியோட வீடு எங்க வீட்டுக்கு வலது பக்கம் இருக்கு. வந்துட்டேன், இப்பவே வந்துட்டேன். நீங்க ரோனி குருவி மறுபடியும் வீட்டுக்கு வருதான்னு மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருங்க. காலுக்காகத்துக்கிட்ட இப்படி போன்ல பேசின கழுகக்கா உடனே ரோனி குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன கழுகு ரோனி குருவியோட வீட்டு கதவை உடைச்சி உள்ள போய் அங்க இருந்த ரோனி குருவியோட 2 குழந்தைங்களே தூக்கிட்டு பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரோனி குருவி உணவு தேடி எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தது. என்ன இது? என்னோட வீட்டு வாசல் கதவு உடைஞ்சு கீழே கிடக்குது. கடவுளே, என்னுடைய குழந்தைங்க நல்லபடியா இருக்கணும். இப்படி நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போன ரோனி குருவி அங்க குழந்தைகள் இல்லாததால அழ ஆரம்பிச்சது. ரோனி குருவி அழுகுற சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ள பறவைகள் அதோட வீட்டுக்கு வந்தாங்க. ரோனி அக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுகுறீங்க? சோனா, உணவு தேட போனா திரும்பி வந்து பாக்குறப்ப வீட்டு வாசல் கதவு உடைஞ்சு கிடந்தது. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா என்னோட குழந்தைங்களையும் காணும். ஆனா கழுகு உள்ள வந்துட்டு போனதுக்கான அடையாளமா இந்த இறகு தான் கிடக்கு. நாசமா போற கழுகு என்னோட குழந்தைங்களை கொன்னு சாப்பிட்டுடுச்சு போல இருக்கு. ரோனி, இந்த மாதிரி சமயத்துல நீதான் தைரியமா இருக்கணும். இதுக்கப்புறம் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு சமயம் கழுக யாராவது பார்த்திருந்தாங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்களை தூக்கிட்டு போக விட்டுருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, ரீட்டா சொல்றதுதான் சரி. குழந்தைங்களை தூக்கிட்டு போன கழுகு இந்நேரம் கொண்டு தின்னு இருக்கும். இதுக்கப்புறம் நாம அழுது என்ன புண்ணியம்? இப்படி வந்த பறவைகள் எல்லாம் ரோனி குருவிக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து தங்களுடைய வீடுகளுக்கு போனாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறமும் ரோனி குருவி தன்னுடைய குழந்தைங்களை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தது. எல்லா பறவைகளும் தங்களுடைய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காகங்கள் 2 பேரும் கழுகோட குகைக்கு போனாங்க. என்ன கழுகக்கா, இன்னைக்கு எங்களோட விருந்து எப்படி இருந்தது? ரொம்பவும் பிரமாதம், அருமையான உணவு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் நான் என்னோட உணவை ருசிச்சு சாப்பிட்டேன். காகங்களே, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கழுகக்கா, நம்ம காட்டுக்கும் வடக்குப்புறமா கடற்கரை ஒட்டி ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுல கொய்யா மரங்கள் நிறைய இருக்கு. ஆனா அந்த காடு அங்க உள்ள ஆந்தைகளுக்கு சொந்தமானது. நாங்க அங்க போய் குடியேற போனா எங்களை அடிச்சு விரட்டுறாங்க. நீங்க எப்படியாவது ஆந்தைங்களை எல்லாம் அந்த காட்டுல இருந்து விரட்டிட்டீங்கன்னா நானும் காலேஜியும் அங்க போய் குடியேறிடுவோம். காகங்களே, கவலைப்படாதீங்க. உங்களோட விருப்பத்தை நான் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி வைக்கிறேன். நீங்க இதே மாதிரி நாளைக்கும் எனக்கு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்படியே செய்யறோம் கழுகக்கா. இப்படி சொல்லிட்டு காகங்கள் கழுகோட குகையில இருந்து தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போனாங்க. பிறகு மறுநாள் காலையில கழுகக்காவுக்கு எந்த பறவையோட குழந்தைய விருந்தாக்கணும்னு காலுக்காக யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தது. அப்ப அங்க கோரிக்காகவும் வந்து சேர்ந்துச்சு. கோரி, எல்லா பறவைகளும் இன்னைக்கு வீட்லயே இருக்காங்க. கழுகக்கா கிட்ட இருந்து மிஸ்டு காலா வந்துகிட்டு இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. காலுஜி, கவலைப்படாதீங்க. ஜம்ஜம் இன்னைக்கு உணவு தேட போனத நான் இப்பதான் பார்த்தேன். இன்னைக்கு ஜம்ஜம் பறவையோட வீட்டுக்கு போக சொல்லுங்க. கோரி இப்படி சொன்ன உடனே காலுக்காவும் கழுகக்காவுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுச்சு. உடனே தன்னோட குகையில இருந்து பறந்து வந்த கழுகக்கா ஜம்ஜம் வீட்டுல இருந்த ஒரு குழந்தைய தூக்கிட்டு மறுபடியும் தன்னோட குகைக்கு போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்த ஜம்ஜம் பறவை வீட்டுல குழந்தை இல்லாத பார்த்துட்டு வீட்டு வாசல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தது. அதை பார்த்து எல்லா பறவைகளும் ஜம்ஜமோட வீட்டுக்கு போனாங்க. என்ன ஜம்ஜம், என்னாச்சு? இவ்வளவு நேரம் வீட்டுலதான் இருந்தேன். இப்பதான் தண்ணி குடிச்சிட்டு வரலாம்னு நதிக்கு போனேன். திரும்பி வந்து பாக்குறப்ப என் வீட்டு வாசல் கதவு உடைஞ்சு கிடக்கு. என்னோட குழந்தை இல்ல. ஜம்ஜம் அக்கா, கொஞ்ச நேரம் அழாம இருங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? உணவு தேடவும் தண்ணீர் குடிக்கவும் நாம ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கு. அந்த நேரத்துல இந்த கழுகு வந்து வீட்டுல உள்ள குழந்தைகளை தூக்கிக்கிட்டு போயிடுது.
ஆமா புறாண்ணா, நீங்க சொல்றதும் சரிதான். அதை தடுத்து நிறுத்த நாமெல்லாம் சேர்ந்து ஏதாவது செஞ்சாகணும். அந்த காட்டுல உள்ள பறவைகள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டாலும் அடுத்து என்ன செய்யலான்றத பத்தி யாருமே யோசிக்கவே இல்ல. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. அதுக்குள்ள அந்த காட்டுல இருந்த 4-5 சின்ன பறவைகள் காணாம போயிட்டாங்க. சின்ன பறவைகள் காணாம போறது இப்படி தொடர்கதையா நடந்துகிட்டு இருக்கவே ஒரு நாள் எல்லா பறவைகளும் ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்தாங்க. இங்க பாருங்க, நம்மளோட வீட்டையும் வாசல் கதவையும் நம்ம நல்ல வலிமையா தயார் பண்ணணும். அப்பதான் கழுகு அந்த கதவை உடைச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வராம நம்ம தடுக்க முடியும். அப்படி மட்டும் நம்ம நம்மளோட வீடுகளை வலிமையா கட்டிட்டோம்னா அந்த கழுகால நம்மையும் நம்மளோட குழந்தைகளையும் எதுவும் பண்ண முடியாது. ஆமா, சோனா சொல்ற மாதிரி இதுக்கப்புறம் நாம காஞ்ச பொருட்களை வச்சு வீடு கட்டக்கூடாது. அதுக்கும் பதிலா வலிமையான மூங்கில்களை சேகரிச்சு கொண்டு வந்து மூங்கில் வீடு கட்ட ஆரம்பிக்கணும். மூங்கில்கள் நம்ம காட்டுல எங்கேயும் கிடைக்காது. ஆனா எங்க மூங்கில்கள் நிறைய இருக்குன்னு எனக்கு தெரியும். வாங்க நாம இப்பவே போய் மூங்கில்களை வெட்டி எடுத்துக்கிட்டு வருவோம். இப்படி சொன்ன ரீட்டா பிறகு புறா சோனா குருவியை அழைச்சுக்கிட்டு அங்கிருந்து மூங்கில்களை எடுக்க பறந்து போச்சு. மற்ற பறவைகளோட இந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட காலுக்காகவும் ஒரிக்காகவும் உடனே கழுகக்காவை பார்க்க பறந்து போனாங்க. கழுகக்கா, எல்லா பறவைகளும் மூங்கில் குச்சிகளை சேகரிக்க போயிருக்காங்க. அதை வச்சு வீடு கட்டினா உங்களால அதை உடைக்க முடியாதுங்கிறது அவங்களோட எண்ணம். ஆமா, அது உண்மைதான். மூங்கில் குச்சிகளை வச்சு அவங்க வீடு கட்டிட்டாங்கன்னா என்னால அந்த வீட்டை எதுவுமே பண்ண முடியாது. பிறகு அடுத்து வந்த 2 நாட்கள்ல புறாவை தவிர மீதி உள்ள எல்லாரும் எடுத்துட்டு வந்த மூங்கில்களை வச்சு வீட்டை கட்டி முடிச்சாங்க. எல்லாரோட மூங்கில் வீடுகளும் பாக்குறதுக்கு அழகாவும் நல்ல வலிமையாவும் இருந்தது. புறாண்ணா, எடுத்துட்டு வந்த மூங்கில்களை வச்சு நாங்க எல்லாரும் வீடு கட்டிட்டோம். நீங்க ஏன் இன்னும் வீடு கட்டாம இருக்கீங்க? சோனா, நாம எல்லாம் நம்ம குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக மூங்கிலால வீடு கட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் நம்ம கூட வாழ்ற இந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் மூங்கில் வீடு கட்டுறதுக்கான எந்த முயற்சியும் பண்ணாமலேயே இருக்காங்க. ஆமா, புறா சொல்றது உண்மைதான். இந்த காகங்கள் குழந்தைங்க காணாம போனதை பத்தி கவலைப்படவே இல்லை. அப்புறம் குழந்தைங்க யார் வீட்டுல காணாம போனாலும் இவங்கதான் முதல் ஆளா வந்து நிக்கிறாங்க. புறாண்ணா, அப்புறம் இன்னொரு விஷயம், இது வரைக்கும் குழந்தைங்க காணாம போன எல்லா வீட்லயும் அதோட அம்மாவும் அப்பாவும் வீட்டை விட்டு வெளியில போன உடனே அந்த குழந்தைங்க காணாம போயிருக்காங்க. ஆமா சோனா, இது வரைக்கும் குழந்தைங்களை திருடிக்கிட்ட போய் கொன்னு தின்னது யாருன்னு கண்டுபிடிக்கதா மூங்கில்களால நான் இன்னும் வீடு கட்டாம இருக்கேன். புறா, உனக்கு இந்த விஷயத்துல நாங்க ஏதாவது உதவி பண்ணணுமா? ஆமா, கண்டிப்பா உங்க எல்லாரோட உதவியும் தேவை. இப்படி சொன்ன புறா தன்னோட திட்டத்தை அங்கிருந்து எல்லா பறவைகிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சது. மறுநாள் காலையில தன்னோட வீட்டை விட்டு கிளம்பின புறா நேரா காங்கள் வீட்டுக்கு போச்சு. என்ன புறா, காலையிலேயே உணவு தேட கிளம்பிட்ட போல இருக்கு. ஆமாங்காலு, வீட்டுல கொஞ்சமா உணவு இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு என்னோட அண்ணன் குழந்தைங்க வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களோ தானியங்களை கொடுத்தா சாப்பிடாம பழங்கள் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அதனாலதான் குழந்தைங்களை மட்டும் வீட்டுல விட்டுட்டு நான் உணவு தேட போறேன். அப்படியா? உன் குழந்தைங்களையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? என் பையன் ராஜியோட சேர்த்து மொத்தம் 5 பேர் இருக்காங்க. குழந்தைங்களை மட்டும் வீட்டுல விட்டுட்டு நீ உணவு தேட போற? எதுக்கும் பழங்களை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. ஏன்னா இந்த காலத்துல நிறைய குழந்தைங்க காணாம போய்கிட்டு இருக்கு. கோரி இப்படி சொல்ல புறா வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அழுச்சி, இன்னும் ஏன் லேட் பண்றீங்க? சீக்கிரமா கழுகக்காவுக்கு போன போடுங்க. பிறகு உடனே கழுகக்காவுக்கு போன் போட்ட காலுக்காகவும் நடந்தது எல்லாத்தையும் கழுகக்கா கிட்ட சொல்லுச்சு. கழுகக்கா, இருக்கிறது 5 குழந்தைங்க. உங்களுக்கு 3, எங்களுக்கு 2. காலுக்காக இப்படி போன்ல பேசினத ஒரு மரத்தோட கிளைகள்ல மறைஞ்சிருந்த எல்லா பறவைகளும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னோட குழந்தைங்க இறந்ததுக்கு காரணம் இந்த காகங்கள் தான். இந்த காகங்களை நான் சும்மா விட மாட்டேன். இவங்களை நான் பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். சரி, எல்லாரும் சீக்கிரமா என் கூட வாங்க. கழுகக்காவும் காகங்களும் எங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாம அங்க போய் ஆகணும். இப்படி சொன்ன புறா எல்லா பறவைகளையும் அழைச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கழுகாக்காவும் காங்கள் 2 பேரும் புறாவோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இப்படி இவங்க புறா வீட்டுக்கு வந்து சேர்ந்தப்ப கதவு திறந்தே இருந்தது. என்ன இது, வீட்டு கதவு திறந்தே இருக்கு? நமக்கு முன்னாடி யாராவது வந்து குழந்தைங்களை வேட்டையாடிட்டாங்களா? கழுகக்கா, அப்படியெல்லாம் இருக்காது. வாங்க, கதவு திறந்துதானே இருக்கு, உள்ள போய் பாப்போம்.
பிறகு கழுகாக்காவும் காங்கள் 2 பேரும் புறாவோட வீட்டுக்குள்ள போனாங்க. இவங்க வீட்டுக்குள்ள போன உடனே உள்ள இருந்த பறவைகள் கதவை மூடி உள்பக்கமா தாழ்பாடு போட்டுக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ள போன கழுகாக்காவும் காகங்களும் அங்க இருந்து எல்லா பறவைகளையும் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஆனா என்ன பண்றது, அவங்களால எங்கேயும் ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. தங்களோட குழந்தைங்கள் சாவுக்கு காரணமா இருந்த கழுகையும் காகங்களையும் பார்த்த எல்லா பறவைகளும் அவங்க மேல பாய்ச்சி இன்னும் உள்ளிட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஆத்திரம் தீர அடிச்சதுக்கு அப்புறம் எல்லா பறவைகளும் சேர்ந்து இவங்க 3 பேரும் தூக்கி வீட்டுக்கு வெளியில போட்டாங்க. அம்மா, ஐயோ உடம்பு அம்மா, பூரா இடுப்பெலும்பு வலிக்குது. புரிஞ்ச மாதிரி நான் வலிக்குது. உயிரோட இருக்கேனா இல்லையான்னு எனக்கே தெரியல. எனக்கு ஒரு கண்ணு தான் தெரியுது, ஒரு கண்ணு சுத்தமா தெரியல. இதுக்கப்புறம் இந்த ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு நான் எப்படி வேட்டையாடுவேன்? இங்க பாருங்க, என்னோட மனசு இன்னும் ஆறல. இவங்களை இன்னும் ஏதாவது செஞ்சே ஆகணும். என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? சீக்கிரமா சொல்லுங்க, நீங்க சொல்றபடியே செஞ்சிடுவோம். என் குழந்தைங்களை கொன்ன இவங்களை இப்படியே விடக்கூடாது, உயிரோட எரிச்சு கொல்லணும். அப்படி செய்யறதுலதான் உங்களுக்கு சந்தோஷம்னா அப்படியே செஞ்சிடுவோம். இவங்க பேசிக்கிறத கேட்ட கழுகும் காகங்கள் 2 பேரும் திடீர்னு எழுந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. இங்க பாருங்க, தயவு செய்து சொல்றோம், எங்களை விட்டுடுங்க. இதுக்கப்புறம் இந்த காட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். இப்படி சொன்னாங்க. உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பி தூரமா உள்ள காட்டை நோக்கி பறந்து போனாங்க. ஒரு நாள் உணவு தேட போற காலுக்காகத்துக்கும் சும்மா குருவுக்கும் கொஞ்சம் தானியங்கள் கிடைச்சது. அதை எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு திரும்ப நினைக்கிறப்ப மழை வந்ததால ஒரு மரத்துக்கு அடியில ஒதுங்கி நின்னாங்க. காலண்ணா, இன்னும் எவ்வளவு நேரமா இந்த மழை விடுறதுக்காக காத்து வைக்கிறது? தானியங்கள் தான் கிடைச்சிருச்சுல, வாங்க நம்ம மழையில நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு போவோம். இன்னைக்கு நான் ஏதாவது பழத்தை எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு போயாகணும். ஏன்னா கோரி இந்த காஞ்சி போன தானியங்களை இன்னைக்கு சாப்பிட மாட்டா, என் கூட சண்டை போடுவா, பழம் தான் வேணும்னு அடம் பிடிப்பா. காலண்ணா, ஒரு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்துல பழங்களை தேடுறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். அதனால இன்னைக்கு தானியங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போங்க. மழை இல்லாத ஒரு நாள்ல கோரி அக்காவுக்கு பழத்தை தேடி எடுத்துட்டு போங்க. சோனா குருவோட பேச்சு எடுத்துக்கிட்ட காலுக்காகும் பிறகு அங்கிருந்து வீட்டு நோக்கி பறந்து போச்சு. தானியங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பின காலுக்காகத்தை பார்த்ததும் கோரிக்காகத்துக்கு கோபம் வந்துருச்சு. காலுஜி, நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க? கோரி, நானும் எவ்வளவோ தேடி பார்த்தேன், பழம் கிடைக்கல. அப்புறம் மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அதனாலதான் இந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டேன். உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. என்னோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணுங்கிற எண்ணமும் இல்ல. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு நான் இந்த தானியங்களை சாப்பிட மாட்டேன், மாம்பழம் தான் சாப்பிடுவேன். கோரி, கொஞ்சம் யோசிச்சு பாரு, வெளியில இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்துல மாம்பழத்தை எங்க போய் தேடுறது? உங்களை யாரும் போய் தேட சொல்லல, நானே போறேன். எனக்கு தேவையான மாம்பழத்தை நானே தேடி கண்டுபிடிக்கிறேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. இப்படி பறந்து போன கோரிக்காகவும் சோனா குருவி வீட்டுக்கு போச்சு. சோனா, எனக்கு என்னமோ இன்னைக்கு மாம்பழம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. நீயும் என் கூட வா, நம்ம 2 பேரும் போய் மாம்பழம் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்டு வருவோம். கோரியக்கா, நானும் காலையில இந்த தானியங்களையே ரொம்பவும் கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டு வந்தோம். இந்த மழையில மாம்பழத்தை தேடுறது சாதாரண விஷயம் இல்ல. சோனா, நீ ஒரு பயந்தாங்குழி. உன்னை போய் கூப்பிட வந்த பாரு, அதுதான் நான் செஞ்ச தப்பு. இப்படி சொன்ன கோரிக்காகவும் அங்க வந்து கோபத்தோட பறந்து போயிடுச்சு. இப்படி பறந்து போன கோரிக்காகவும் பிறகு ரீட்டா கிளியோட வீட்டுக்கு போச்சு. ரீட்டா, ஏன் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்க? ஏன் கூட வா, நாம போய் மாம்பழம் சாப்பிட்டுட்டு வருவோம். இப்படி மழை பெய்யற சமயத்துல மாம்பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் சரிதான், இருந்தாலும் மாம்பழம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. போற வழியில யாரையாவது பார்த்து மாமரம் எங்க இருக்குன்னு விசாரிச்சுக்கிட்டு போவோம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, இன்னைக்கு மாம்பழம் சாப்பிட்டே ஆகணும். கோரிக்காவத்தோட பேச்சை கேட்ட ரீட்டா கிளிக்கும் இப்ப மாம்பழம் சாப்பிட ஆசை வந்துருச்சு. பிறகு ரீட்டா கிளியும் கோரிக்காவத்து கூட மாமரத்தை தேடி பறந்து போச்சு. இப்படி பறந்து வந்த இவங்க 2 பேரும் அந்த காட்டோட கடைசி பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க ஒரு வயதான பறவை தன்னோட கூட்டுல ஒரு கொடையை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்துச்சு. அங்க போன கோரிக்காவும் அவங்க கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. அம்மா, எங்களுக்கு இப்ப மாம்பழம் தேவைப்படுது. இந்த பகுதியில மாமரம் எங்க இருக்கு? இன்னும் கொஞ்ச தூரம் வலது பக்கமா பறந்து போனா அங்க ஒரு இடத்துல நிறைய மாமரங்கள் இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த கவனமா கேட்டுக்கோங்க,
அங்க நிறைய கழுகுகள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுல படாம மாம்பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்பாடா ரீட்டா, மாமரங்கள் எங்க இருக்குன்னு இடம் தெரிஞ்சு போயிடுச்சு. நீ வா, நாம போய் அந்த கழுகுகளுக்கு தெரியாம எப்படியாவது மாம்பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்துருவோம். கோரி, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. ரீட்டா, ஏன் இப்படி பயப்படுற? உன் கூட கோரி இருக்கிறப்ப இந்த பயம் தேவையில்லாதது. நாம 2 பேரும் சேர்ந்து அந்த கழுகுகளை ஏமாத்திட்டு எப்படியாவது பழங்களோட திரும்பி வருவோம். இப்படியெல்லாம் பேசி ரீட்டா கிளிய மூல செலவு செய்ததற்காக இது ரீட்டா கிளிய கூப்பிட்டுக்கிட்டு மாமரங்கள் இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போச்சு. இப்படி பறந்து போன இவங்க சீக்கிரமாவே மாமரங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க உள்ள மாமரங்கள்ல நிறைய மாம்பழங்கள் பழுத்து தொங்கிட்டு இருந்தது. பிறகு அங்க இருந்த ஒரு பெரிய மாமரத்துல கோரிக்காவும் ரீட்டா கிளியும் உட்கார்ந்தாங்க. இப்படி உட்கார்ந்து இவங்க ரொம்பவும் பயந்துகிட்டே கழுகுகள் எங்கேயாவது உட்காந்து சுத்தியும் முத்தியும் பார்த்தாங்க. ஆனா இவங்க கண்ணுல எந்த கழுகும் தென்படல. எனக்கு என்னவோ அந்த வயதான பறவை கழுகுகள் இருக்குன்னு நம்மள தேவையில்லாம பயமுறுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். சரிவா, நாம சீக்கிரமா பழங்களை சாப்பிட்டு தேவையானதை எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். இப்படி பேசிக்கிற கோரிக்காவும் ரீட்டாக்கிலையும் இப்ப மாம்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பழங்கள் ரொம்ப ருசியா இருந்ததால இவங்க 2 பேரும் மெல்மறந்து அந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க இடத்த நோக்கி பறந்து வந்துகிட்டு இருந்த 2 கழுகுகளை இவங்க கவனிக்கவே இல்லை. இவங்க அந்த கழுகுகளை கவனிக்காட்டி கூட அந்த கழுகுகள் இவங்க 2 பேரையும் கவனிச்சுட்டாங்க. உடனே வேகமா அந்த இடத்துக்கு பறந்து வந்தாங்க. இப்படி பறந்து வந்த கழுகுல கடைசி நேரத்துல பார்த்த ரீட்டாக்குள்ளி அந்த இடத்த விட்டு பறந்து போக அந்த கழுகுகள் 2 பேரும் கோரிக்காகத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க. நல்ல நாள்லயே நமக்கு உணவு கிடைக்காது. இப்படி மழை பெய்யற சமயத்துலயா நமக்கு உணவு கிடைக்க போகுது அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல அல்வா மாதிரி நீ மாட்டியிருக்க. உன்னை எப்படி நாங்க விட முடியும்? என்ன போக விடுங்க, எனக்கு பயமா இருக்கு. என்ன போக விடுங்க. எங்களோட இடத்துக்கு வந்து தைரியமா மாமரத்துல உள்ள பழங்களை சாப்பிடுற, அதுக்கெல்லாம் உனக்கு பயம் இல்ல? எங்களை பார்த்த உடனே பயம் வருதா? இந்த சமயத்துல இங்க இருந்து பறந்து போன ரீட்டாக்கிரி ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சிருந்து இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தது. மண்டோதரி, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அந்த காகத்தை தூக்கிக்கிட்டு வா, நாம வீட்டுக்கு போவோம். பிறகு அந்த கழுகுகள் 2 பேரும் கோரிக்காகத்தை தூக்கிட்டு பக்கத்துல தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போனாங்க. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் விறகு எடுத்துக்கிட்டு வந்து அடுப்ப பத்த வைங்க. நான் போய் தக்காளியும் மிளகாயும் பறிச்சுக்கிட்டு வந்துடுறேன். அந்த கழுகு பேசுனது எல்லாம் கேட்டுட்டு கோரிக்காக இப்ப கண்ணீர் விட்டு அழுதுச்சு. இதெல்லாம் பார்த்த ரீட்டாக்கிளி உடனே அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. மழையில பறந்து போறது ரீட்டாக்கிளிக்கு கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் வேற வழி இல்லாத ரீட்டாக்கிளி வேக வெள்ளமா பறந்து சோனா குருவி வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. சோனா, சோனா, சீக்கிரமா வெளியில வா. ரீட்டா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? வீட்டை விட்டு வெளியில வந்த சோனா குருவி கிட்ட ரீட்டாக்கிளி நல்லது எல்லாத்தையும் சொன்னிச்சு. நாம சீக்கிரம் போனாதான் கோரியோட உயிரை காப்பாத்தலாம். இல்லன்னா அந்த கழுகுகள் கோரியை கொண்டு தின்னுடுவாங்க. சரி சரி, சீக்கிரம் வா, நம்ம காலையில பார்த்து இந்த விஷயத்த சொல்லுவோம். இப்படி பேசிக்கிட்டு அவங்க 2 பேரும் ஒரு காலக்காலத்தை பார்க்கறதுக்காக பறந்து போனாங்க. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், கோரி தான் கேட்கவே இல்லை. நான் பழம் தான் சாப்பிடுவேன், நான் பழத்தை தவிர வேற எதையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பழத்தை சாப்பிட கிளம்பி போய் இப்படி ஆபத்துல மாட்டிக்கிட்டா. சரி சரி, நான் போய் புறாவை அணைச்சிக்கிட்டு வரேன். நாம எல்லாம் சீக்கிரமா கிளம்பினாதான் கோரியை காப்பாத்தலாம். அப்பாடா, தக்காளி கிடைச்சிருச்சு. இதே மாதிரி கொஞ்சம் மிளகாயும் கிடைச்சிருச்சுன்னா சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். இப்படி நினைச்சா அந்த வயதான கழுகுக்கு சீக்கிரமாவே மிளகாயும் கிடைச்சிருச்சு. உடனே மிளகாயை பறிச்சு எடுத்துட்ட கழுகு அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. அந்த வயதான கழுகு அந்த இடத்துக்கு போய் சேரல. மீதி 2 கழுகுகளும் விறகுல எடுத்துக்கிட்டு வந்து அடுப்பை பார்த்து வச்சு அதுல தண்ணீர் சுட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோரிக்காகத்தை இந்த கழுகுகள் ஒரு மரத்துல கட்டி போட்டு இருந்தாங்க. நடக்கிறவரையும் பார்த்த கோரிக்காகும் நம்ம கண்டிப்பா இறக்க போறோம்னு நினைச்சு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சது. என்னோட காலேஜி அப்பவே சொன்னாரு, இன்னைக்கு தானியங்களை சாப்பிடு, நாளைக்கு பழத்தை சாப்பிட்டுக்கலாம்னு. நான் தான் கேட்காம வீட்டை விட்டு கிளம்பி வந்து இப்படி ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டேன். இதே சமயத்துல ஒரு சோனா குருவி ரீட்டாக்கிளி காலுக்காக இவங்க 4 பேரும் கழுகுகளோட வீட்டை நோக்கி பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி வந்த இவங்க 4 பேரும் கழுகுகளோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க,
இந்த இடத்துல 3 கழுகுகள் இருக்கு. அவங்க 3 பேரும் நம்மளால ஒரே சமயத்துல தாக்க முடியாது. அதனால நான் போய் ஒரே ஒரு கழுகு ஏதாவது காரணம் சொல்லி இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வரேன். அந்த கழுகோட காலையும் வாயையும் நாம எல்லாம் சேர்ந்து கட்டி போட்டுட்டு அப்புறமா மீதி இருக்கிற கழுகுகளை தாக்க ஆரம்பிக்கலாம். சோனா, அந்த கழுகு ரொம்பவும் ஆபத்தானது. அதனால நீ அங்க போக வேண்டாம். நான் போய் எப்படியாவது அந்த கழுகை இங்க அழைச்சுக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன புறா பிறகு கழுகுகள் இருக்கிற இடத்தை நோக்கி பறந்து போச்சு. புறா இந்த இடத்துக்கு வந்ததை பார்த்த உடனேயே கோரிக்காவதோட மனசுல எப்படியும் நம்ம உயிர் பிழைச்சிட்டுவோங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. இங்க பாரு பாட்டி, கொழு கொழுன்னு 2 குருவிகள் வந்து மாமரத்துல உள்ள பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா போய் அவங்களையும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த காகத்தோட சேர்த்து 3 பேரையும் சூப்பு வச்சு குடிக்கலாம். மண்டோதரி, நீயும் உன் கணவரும் இந்த தண்ணியில மசாலாவை சேருங்க. நான் அதுக்குள்ள போய் இந்த குருவிகளை கொண்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன அந்த வயதான கழுகு புறா கூட பறந்து போச்சு. இப்படி அழைச்சுக்கிட்டு போன அந்த வயதான கழுகு மற்ற பறவைகள் எல்லாம் சேர்ந்து அதோட காலையும் வாழையும் கட்டி போட்டுட்டாங்க. இங்க பாரு, சத்தம் போடாம இரு. இப்படி கத்திக்கிட்டே இருந்தீன்னா பாறாங்கல்ல எடுத்து உன் தலையில போட்டு இங்கேயே உன் கதையை முடிச்சிருவேன். கழுகாவை இப்படி சொன்னாலும் அந்த கழுகு சத்தம் போட்டதை நிறுத்திக்கிச்சு. பிறகு புறா மறுபடியும் இந்த இடத்துக்கு பறந்து போச்சு. இங்க பாருங்க, உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் என் கூட வாங்க. அந்த வயசான கழுகால அந்த குருவிகளை தூக்க முடியல. அப்படியா? அவ்வளவு பெரிய குருவிகளா? இதோ நான் இப்பவே வரேன். இப்படி சொன்ன கழுகக்கா உடனே இந்த குருவிகளை தூக்கிட்டு வர்றதுக்காக புறா கூட பறந்து போச்சு. பிறகு அந்த 4 நண்பர்களும் ஒன்னா சேர்ந்து வயதான கழுவை கட்டி போட்ட மாதிரி கழுகாவையும் கட்டி போட்டுட்டாங்க. இங்க பாரு கழுகே, நான் என்னோட மனைவியை அழைச்சுக்கிட்டு போற வரைக்கும் சத்தம் போடாம இருக்கணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. இங்க பாருங்க, இப்ப அந்த இடத்துல ஒரே ஒரு கழுகுதான் இருக்கு. அத நாம எல்லாரும் சேர்ந்து ஈஸியா சமாளிச்சிடலாம். பிறகு நண்பர்கள் 4 பேரும் கோரிக்காவை இருக்கிற இடத்துக்கு பறந்து போனாங்க. அங்க போன லேட்டாகி கோரிக்காவை கட்டி இருந்த கை தாவத்தை விட மற்ற நண்பர்கள் 3 பேரும் சேர்ந்து அந்த கையை தாக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி நண்பர்கள் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அடிச்சதால அந்த அடிய தாவிய முடியாத அந்த கண்ணுக்கு மயக்கமாயி கீழே வந்தது. உடனே நண்பர்கள் 4 பேரும் கோரிக்காவத்தை பொத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போனாங்க. இப்படி பறந்து வந்த இவங்க எல்லாரும் தங்களுடைய காட்டு பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல உட்கார்ந்து நிம்மதி பெருமிச்சுக்கிட்டாங்க. ரீட்டா, நீ என்னை விட்டு தப்பிச்சு போனதும் உன் மேல எனக்கு கோவமா வந்தது. ஆனா நீதான் நான் கழுகுகள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற விஷயத்த மத்த பறவைகள் கிட்ட போய் சொல்லி என்னோட உயிரை காப்பாத்தி இருக்க. ஆமா ஆமா, ரீட்டா மட்டும் வந்து சொல்லலன்னா இந்நேரம் கோரிய சூப்பு வச்சு குடிச்சிருப்பாங்க. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா கூட எது நடந்தாலும் நன்மைக்குன்னு நினைச்சு நானும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருப்பேன். காலுஜி, இப்ப உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. இப்படி சொன்ன கோரிக்காகவும் காலுக்காகத்தை அடிக்க பாஞ்சு போக அதை பார்த்த காலுக்காகவும் அங்கிருந்து தப்பிச்சு பறந்து போச்சு. கோரியும் விடாம காலுக்காக பின்னாடியே பறந்து போச்சு. காலுஜி, இந்த மாதிரி பறந்து போகாதீங்க. மரியாதையா நின்னு என்கிட்ட 2 அடி வாங்கிக்கோங்க. உங்களை நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். இதெல்லாம் பார்த்த பறவைகள் எல்லாரும் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க.